டு மை சேனல். ஐ எம் ஆர்த்தி. இது ஒரு வீக்கெண்ட் vlog. துகிரா இப்போ எங்கே கிளம்பிட்டுருக்காங்கன்னா, அவங்களோட அம்மாயி வீட்டுக்கு தான் கிளம்பிட்டுருக்காங்க. அவங்களே கேட்டாங்க, நான் அம்மாயி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி. சரி ஓகே, அவங்களும் ஜாலியாக போயிட்டு வரட்டும், நம்மளும் இங்கே கொஞ்ச நாள் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம்னு சொல்லி அனுப்பி வச்சாச்சு. அன்றைக்கி ஈவினிங் டின்னர் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் டைம் நான், கேஆரா, தேவா 3 பேர் மட்டும் ஹோட்டலில் போய் சாப்பிட போயிருந்தோம். இந்த டின்னர் வந்து ஒரு லாஸ்ட் மினிட் பிளான் தான். பிகாஸ் ஆஃப்டர்நூன் வரைக்கும் எந்த ஐடியாவும் இல்லை டின்னருக்கு எங்கேயாவது சாப்பிட வெளியே போகலான்னு. துகிராவே கிளம்புறேன்னு சொன்னதுனால சரி ஓகே கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ்டாக போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு அப்போ தான் கிளம்பிட்டு இருந்தோம். எப்பயும் போல் கன்சீலர் போட்டுட்டு லூஸ் கலர் வச்சு செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிவிட்டு சாப்பிட போகிறதுனால லிப்ஸ்டிக் அவ்வளோக்கு எதுவும் போடல. அப்போது லிப்ஸ் ரொம்ப ட்ரையாக இருந்தனால வெறும் லிப் ஆயில் மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் எப்பயும் போல் ஒரு ஹேர் ஸ்டைல் போனிடெயில் தான். பிகாஸ் கியராக வச்சுருக்கிறதுனால அவங்க முடியை வச்சு தான் விளையாண்டுருப்பாங்க. ஸோ ஃப்ரீ ஹேர் பற்றி யோசிக்கவே முடியாது என்னால் இப்போதைக்கு. அண்ட் சிம்பிளாக ரெடியாகி கிளம்பியாச்சு. கியாராவுக்கும் வீட்லேயே சாப்பிட கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். பிகாஸ் அங்கே வந்து அப்போ தான் அவங்க நார்மலாக விளையாண்டுருப்பாங்க. இல்லைனா பசியாக இருந்தாங்கன்னா கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். அவங்க ஜாலியாக விளையாண்டுருந்தா தான் ஹோட்டல் போய் எந்த டென்ஷனும் இல்லாமல் நாங்கள் ஃப்ரீயாக சாப்பிட்டுட்டு வர முடியும். அவங்க வயிறு ஃபுல்லாகிடுச்சுன்னா போதும், அவங்கக்கிட்ட அவங்க கையில் என்ன கொடுத்தாலும் அவங்க அமைதியாக உட்காந்து அதை பார்த்து விளையாண்டுருப்பாங்க. நம்மளை எந்த டென்ஷனும் பண்ண மாட்டாங்க. நாங்கள் மெயினாக பரோட்டா சாப்பிட தான் போனோம். பிகாஸ் துகிரானாலேயே நாங்கள் பரோட்டா சாப்பிட்டு 2 months ஆச்சு. ஏன்னா நாங்கள் என்ன சாப்பிட்டாலும் அதை அவங்க பார்த்து கேட்குறாங்களா, அவங்களுக்காகவே நாங்கள் சாப்பிடாம இருந்தோம். அது சாப்பிட்ணும் போலே இருந்தது. ஸோ அதனாலேயே தான் இன்றைக்கி டின்னர் பிளான் பண்ணோம் டக்குன்னு. எஸ், இப்படி தான் சாட்டர்டே நைட் முடிஞ்சுது. இட்ஸ் சண்டே மார்னிங். பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்துக்குமே இட்லி தான் அன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். கியாராவுக்கு தனியாக சட்னி ரெடி பண்ணியிருந்தேன். எப்படின்னா வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரே ஒரு பெப்பர்கார்ன் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போலாம் கியாரா இதை மோஸ்ட்டாக விரும்பி சாப்பிட்றாங்க. இட்லியில் இது கொஞ்சம் நிறையா வச்சு கொடுத்தோம்னா நல்லாவே சாப்பிட்றாங்க. எங்களுக்கு சேம் இட்லி அண்ட் தக்காளி குருமா தான். ஒரு நல்ல படம் பார்த்துட்டே சாப்பிட்டு முடித்தோம். கியாராலாம் சாப்பிட்ற விஷயத்தில் அடம் பண்ணவே மாட்டாங்க. பசிச்சதுன்னா நம்ம கொடுக்குறத சாப்பிட்டுக்குவாங்க. ஆனால் துகிரா அப்படி கிடையாது. ஃபர்ஸ்ட் பேபிங்கிறதுனால நாமளும் கொஞ்சம் பார்த்து பார்த்து செஞ்சு தருவோம் இல்லையா அந்த ஏஜில். அதெல்லாம் அவங்க சுத்தமாக மதித்ததே கிடையாது. சாப்பிட்றதுனாலே அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேஞ்ச் ஆகி வந்துட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்காக தலைக்கு எண்ணெய் தான் வச்சுட்டு இருந்தேன். செகண்ட் ப்ரெக்னன்சிலேருந்து தான் நான் என் ஹேர் கேரே நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சுத்தமாக நான் ஹேர் மெயின்டெனன்ஸ்னு எதுவுமே பண்ணது கிடையாது. ஸ்கேல்ப் மசாஜர் தான் ஒரு முக்கியமான ஒரு ரோல் இந்த ஹேர் க்ரோத்துக்கே. நான் டெய்லி ட்வைஸாவது பண்ணிகிட்ருப்பேன் ப்ரெக்னன்சி டைமில். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும் அது பண்ணதுக்கப்புறம். அண்ட் ப்ரெக்னன்சி டைமில் நம்ம சொல்லவே தேவையில்ல, நம்ம நல்ல ஃபுட்ஸ் தான் எடுத்துகிட்ருப்போம். சீட்ஸு, நட்ஸு, ஃப்ரூட்ஸுன்னு சொல்லி கொஞ்சம் நல்ல விஷயங்கள் தான் சாப்பிடுவோம். நம்ம டயட்டே நல்லாயிருக்கும். அதனாலே நம்ம ஹேர் கொஞ்சம் ஷைனிங்காகவும் இருக்கும். பட் இப்போது என்னால் அந்த சீட்ஸு, ஃப்ரூட்ஸுன்னு டெய்லி என்னால் எடுத்துக்க முடிய மாட்டேங்குது. கியாரா, துகிரா 2 பேத்தையும் பார்த்துட்ருக்கிறனால என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ரொட்டீன்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எனக்கே இவ்வளோ நீளமாக ஹேர் வளர்ந்ததை பார்த்து கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஏன்னா இது வரைக்கும் நான் இப்படி வளர்த்துனதும் இல்லை, வளர விட்டதும் இல்லை. 3 months இல்லைனா 6 monthsக்குள்ளேயே நான் ஹேர் கட் பண்ணிடுவேன் எப்போவுமே. இப்போ 2 years பக்கம் ஆக போகுது நான் ஹேர் கட் பண்ணி. இது ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் தான். பட் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கேன் ஹேர் கட் பண்ணக்கூடாதுன்னு. மேபி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஐப்ரோஸ் தான் ட்ரிம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டெல்லாம் பார்லர் போனால் எனக்கு 2 ஐப்ரோஸும் வேறு வேறு ஷேப்பில் இருக்கனால 2த்தையும் ஈக்குவலாக காமிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப தின்னாக பண்ணிடுவாங்க. அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. எனக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் பிடிக்குமா. ஸோ அதனால் நானே ஷேப் பண்ணிகிட்ருப்பேன். எக்ஸ்ட்ராஸை மட்டும் ரிமூவ் பண்ணிக்குவேன். அண்டு நான் ஒரு 3 days once அந்த மாதிரி பண்ணுவேன். இப்போல்லாம் 2 weeks once தான் பண்ண முடியுது என்னால். பட் 2 weeks தாண்டி விட்டதே இல்லை. பிகாஸ் எனக்கு ஐப்ரோஸ்னால் தான் ரொம்ப பிடிக்கும். இதை நான் எப்போவுமே ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஒரு ரொட்டீன் கண்டிப்பாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பேன். நெக்ஸ்ட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அண்டர் ஐ பேட்ச் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இது நான் டெய்லியுமே இப்போலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்டர் ஐஸ்க்கும் கொஞ்சம் ஹைட்ரேட்டிங்காக இருக்குது. கியாராவும் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிருந்தாங்க. ஸோ அவங்களையும் குளித்து ரெடி பண்ணிவிட்டு நாங்களும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகிட்டோம். எங்கன்னா ஒரு கெடா விருந்து இன்வைட் இருந்தது, தேவாவோட ஆஃபீஸ் மேட். ஸோ அங்கே தான் கிளம்பியிருந்தோம். கியாராவுக்கு ஸ்நாக்குக்கு பனானா எடுத்திருந்தேன். அவங்க வாட்டர் பாட்டில் அண்ட் டயப்பர், வெட் டிஷ்யூஸ்ன்னு சொல்லி எல்லாமே பேக் பண்ணிவிட்டு ரெடியாகி கிளம்பியாச்சு. அங்கே தான் மத்தியானம் லஞ்ச் எங்களுக்கு.
நைட்டில் கியாரா நல்லா தூங்கி ஈவினிங் தான் எந்திரிச்சு அவங்களோட லஞ்சே சாப்பிட்டாங்க. நாங்களும் டீ வித் பிஸ்கெட்டோட என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். துகிரா மட்டும் இருந்தான்னா, அதில பாதி பாக்கெட் அவ தான் சாப்பிட்ருப்பா. அவளுக்காகவே நான் கொஞ்ச நாள் சாப்பிடாம ஸ்டாப் பண்ணியிருந்தேன். அவ இல்லாத டைமில் எல்லாத்தையும் வச்சு என்ஜாய் பண்ணிட்டுருக்குறோம் நானும் தேவாவும். பட் அவ எங்க அம்மா வீட்ல ஐஸ்கிரீம், கேக்கு, பிஸ்கெட்டுன்னு சொல்லி எங்கள விடவே என்ஜாய் பண்ணிட்டுருப்பா. அது வேற விஷயம். நெக்ஸ்ட்டு ஈவினிங்க்கு ஒரு மால் தான் போயிருந்தோம். அது இப்போ தான் ஒரு 1 மந்த் ஆச்சு ஓப்பன் ஆகி. சரி ஓகே எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி போயிருந்தோம். அண்ட் ஆல்சோ அங்கே கிட்ஸ் ப்ளே ஏரியாவும் இருந்ததா, சரி ஓகே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு துகிரா ஒரு நாள் கூட்டிட்டு வரலான்னு சொல்லி தான் அங்க பார்க்க போனோம். அப்போ அங்கே என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு ஒருத்திய மீட் பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 13 இயர்ஸ் ஆயிடுச்சு. பார்த்தது அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருந்தது. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குறோம். போன மந்த்து தான் சீக்கிரம் மீட் பண்ணலான்னு சொல்லி பேசிட்டு இருந்தோம். இப்போ திடீர்னு பார்த்ததும் ஒரு மாரி ஷாக் ஆயிடுச்சு. மறுபடியும் ஒரு மீட்டப் பிளான் பத்தி பேசிட்டு தான் வந்திருக்கோம். பட் அது நடந்தா தான் நிஜம். அண்ட் அவ அப்பா, அம்மா, தம்பி, அவ பையன்னு சொல்லி எல்லாருமே பார்த்தா ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அண்ட் அவங்க அம்மா தான் வந்து சொல்லிட்டே இருந்தாங்க, "ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சு ஏதோ ட்ரிப் போயிட்டு வாங்க சீக்கிரம்" அப்படின்னு சொல்லி அவங்க தான் எங்கள விட அவங்க தான் ஆர்வமா இருக்கிறாங்க. பட் அது போகணுன்னு எங்களுக்கும் ஆசை தான். பட் என்ன பண்ணுறது, இப்போ நாங்களும் ஃபேமிலி ஆயிட்டோம். அவங்க ஃப்ரீ ஆயிட்டாங்க. இப்போ நாங்க வந்து அந்த சர்க்கிள்ல வந்து மாட்டிக்கிட்டோம். பட் இப்படியே இருக்காதுல்ல, நாங்களும் ஒரு நாள் போவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. நாங்களும் அப்படியே ஜாலியா விளையாண்ட்டு வீட்டுக்கு ஹாப்பியா வந்தாச்சு. நைட் டின்னருக்கு நாங்க வெறும் ஃப்ரூட்ஸோட முடிச்சுக்கிட்டோம். இப்போ தான் ஒரு ரீசென்ட்டா ஒரு 8:00 மேல எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு நெனச்சு வச்சிருந்தோம். பட் வீட்டுக்கு வந்ததே 9:30 ஆயிடுச்சு. ஸோ அதனால ஃப்ரூட்டோட அந்த டேவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு.